ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாசத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? எல்லா கிரகமும் உங்களை தான் படையெடுத்து வந்து இருக்காங்க. அதாவது உங்களுடைய ராசியின் அதிபதியை தவிர்த்து, கேது பகவானை தவிர்த்து அத்தனை கிரகங்கள் என்ன பண்றாங்க? உங்களை நோக்கி தான் வர்றாங்க. இவ்வளவு நாட்களாக உங்க கூடவே எல்லா தொல்லைகளும் இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லா தொல்லைகளும் இந்த கிரகங்கள் மூலமாக உங்களை விட்டு விலக போகுது. ஒரு மீன் தண்ணி தொட்டியில இருக்குன்னு எப்படி இருக்கும்? அழகா இருக்கும், கியூட்டா இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல கடலுக்குள்ள இருக்கும்போது நம்ம கடல் மீன்களை பார்த்தோம்னா அப்படியே நம்ம ஒரு கிளாஸ் மூலமாகவோ இல்லாட்டி பொதுவாகவே பார்த்தோம்னா அழகா போகும். அதே அந்த மீன் தரையில போட்டுட்டோம்னா எப்படி துள்ளி குதிக்கும், அப்படியே துடிக்கும்ல. அப்படியே ஃபர்ஸ்ட் துள்ளி குதிக்கும், அப்புறம் துடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கை. கிட்டத்தட்ட இந்த ராகு பகவான் உங்க ராசிக்குள்ள கால வச்ச இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக புரட்டி போட்டு அடிக்காங்க. சில அன்பர்களுக்கெல்லாம் 6 வருடம் எக்ஸ்ட்ரா எடுத்தா, சில வருடங்களுக்கு சில மீனராசி அன்பர்களுக்கு 6 வருஷமா நிம்மதி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு 60% அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா 3 வருடத்துல என் லைஃபே மாறிடுச்சுங்க. நான் நானாகவே இல்லை, என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல்பாடு, நான் நினைக்கிற விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய தன்மை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அதுவும் ஒரே விஷயத்த அப்படி நினைச்சோடனே முடிச்ச நீங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 மாசமா ஒரே விஷயத்த 3 தடவை செய்றீங்க, 2 தடவை செய்றீங்க. உங்களால சாட்டிஸ்பேக்ஷன் ஆகவே முடியல. அப்ப இந்த நிலையை உருவாக்கிய ராகு மற்றும் சனி பகவான் இந்த 2 பேரும் படுத்துற பாடல நீங்க உங்களையே மறந்துட்டீங்க. நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு உங்களை நீங்க கிள்ளி பார்த்த பிறகு தெரியுது, ஓ நம்ம இருக்கோம் அப்படிங்கிற நிலைமைக்கு மாறிட்டீங்க. ஸோ இந்த நிலை மாற்றக்கூடிய தன்மை, இந்த நிலையிலிருந்து நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் வாய்ப்பை கொடுக்கிறது. நம்முடைய மீன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சிகளும் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. என்னைய பொறுத்தளவு மகிழ்ச்சி கூட வேண்டாங்க, மன நிம்மதி வேணும் தான் இந்த வீடியோ பார்க்குற பல அன்பர்கள் கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க. ஸோ அப்படி கமெண்ட்ஸ் யாரெல்லாம் கொடுக்குறீங்களோ அவங்க அனைவருக்குமே உங்களுடைய வீட்டு பக்கத்துல ஒரு அம்மன் கோவில் உறுதியாக இருக்கும். உங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மன் கோவில் இருக்கும். அந்த அம்மன் கோவில்ல போய் வெள்ளிக்கிழமையில நீங்க நல்லெண்ணெய் தீபம் போய் போடுங்க. கமெண்ட்ஸ் இங்க கொடுங்க, விளக்கு அங்க போடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான துன்பமும் உங்களுக்கு விலகும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல மீன ராசி அன்பர்கள்ல யாரெல்லாம் பொருளாதாரத்துக்காக யோசித்து கொண்டிருக்கீங்களோ, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கஷ்டமா இருக்குன்னு வருத்தப்படுறீங்களோ, அத்தனை விதமான மீனராசி அன்பர்களுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்திருந்தால், உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் கடக ராசியில் அமர்ந்திருந்தால், உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் விருச்சக ராசியில் அமர்ந்திருந்தால் உறுதியாக உங்களுடைய பொருளாதார நிலையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு, மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. நீங்க கொடுத்த காசை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு வரும். நீங்க போட்ட தொழில்ல லாபம் வரவில்லை, ஓரளவுக்கு ஒரு வருமானத்தை ஈடுகட்ட முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா இரட்டிப்பான லாபம், புதிய வாடிக்கையாளர்கள் மூலமாக இரட்டிப்பான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு. பொதுவாகவே மீனராசிக்காரங்க தனக்குன்னு எதையும் சேர்த்து வைக்கிற கிடையாது. நான் வீட்டில் உள்ள நகையை கொண்டு போய் கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவீங்க, ஹெல்ப் பண்றேங்கிற இதுல கொடுத்துருவீங்க. ஆனா உங்கள்கிட்ட வாங்கினவங்க திரும்ப கொடுப்பாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அதிசயம், ஆச்சரியம்தான். ஸோ அந்த நிலையில இருக்கவங்க தயவு செய்யணுமே இப்படி பண்ணாதீங்க. ஏற்கனவே பண்ணவங்க பண்ண மாட்டீங்க, ஏன்னா இருக்கிற நகையெல்லாம் கொடுத்துட்டீங்க. சரியா? அப்படி கொஞ்சமா நகை இருக்கு அப்படின்னா இனிமே அப்படி பண்ணிடாதீங்க. அதே போல நீங்க யாராவது உங்களோட நகைன்னு உதவி கேட்ட இருந்தா மட்டும் இந்த நகையை அடமானம் வச்சு கொடுங்க.
எனக்கு லைஃப்பை மாத்திக்கிறேன்னு சொல்லி யாரு கேட்டு வந்தாலும் மீனராசிக்காரங்க எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய நகையை அடமானம் வைத்து யாருக்கும் உதவி செய்யக்கூடாது. பொதுவாகவே மீனராசிக்காரங்க தங்க நகையை அடை வைக்கிறத தவிர்க்க வேண்டும். அப்படி வச்சா உங்களுடைய வருமானம், உங்களுடைய மகாலட்சுமி உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அது பொது பலன் நான் சொல்றேன், ஓகேவா? நான் மீனராசியோட பொது பலன், மீனராசி என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற பொது பலன் தனியா சொல்றேன். ஆனா இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு, உங்களுக்கு சொல்லிடுறேன். தயவு செய்து பண்ணிடாதீங்க, ஓகேவா? நீங்க நகையை மீட்டணும்னு நினைச்சா நான் சொன்ன அம்மனுடைய கோயில போய் தீபம் போடுங்க. அம்மன் கோயில் பக்கத்துல இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு வாட்ஸ்அப்ல எஸ்எம்எஸ் போடுங்க, கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கான நீங்க கமெண்ட்ஸ் கொடுத்த நேரத்தை வச்சு உங்களுக்கான வழிபாடை எடுத்தாரேன். அதாவது தங்க நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்க அம்மன் கோயில போய் தீபம் போடுங்க, ஓகேவா? நன்றி. அதுக்கடுத்து நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய மீனராசி என்பர்கள் தாய் மாமா உறவுகளிடம் வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்கு உங்க மாமாவை ரொம்ப பிடிக்கும், மாமா தான் உலகம் வாழ்றவங்க நீங்க. ஆனா மாமாக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் வந்துகிட்டே இருக்கு. கடந்த 2025 இருந்து சின்ன சின்ன விவாதங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ மாமாட்ட தேவையில்லாத விவாதங்கள் பண்ண வேண்டாம். மாமா பெரியவங்க அப்படின்னு நீங்க விட்டு கொடுத்து போயிரு, தப்பு இல்லை. அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் உங்க மாமா உங்களை ரொம்ப கேர் பண்ண ஆரம்பிச்சிடும் மறுபடியும். அதே போல புதியதாக கடன் வாங்குவது, யாருக்காக கடன் வாங்கி கொடுப்பது, யாருடைய பிரச்சனையாக தலையிடுவது, இதெல்லாம் தயவு செய்து நிப்பாட்டிக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைய வெளிப்படையாக யாரிடம் பேசாதீங்க. நீங்க நான் சொல்ற வழிபாடை மட்டும் செய்யுங்க. உங்களுடைய மனசுல உள்ள கவலை, பிரச்சனை, போராட்டம் எல்லாமே விலகிடும். முதல் வழிபாடு நான் அம்மன் கோயில் சொன்னோம். 2வது விநாயகர் வழிபாடு. வினைகள் எல்லாம் உங்களுக்கு தீர்த்து மன மகிழ்ச்சிகளையும் மன போராட்டத்திலிருந்து ஒரு விடிவு கொடுத்து மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை விநாயகர் கொடுப்பார், வினைகளை தீர்ப்பார் என்பது நிதர்சனமான உண்மை.